ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்ற மாட்டேன், நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் வந்துட்டு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது 2 டம்ளர் அரிசிக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய் ஒன்று போட்டுக்கோங்க. ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாகிடும். 2 டம்ளருக்கு 1 போதும். பிரியாணி இலை இது மட்டுமே போதும் உங்களுக்கு. பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் நான் எடுத்துருக்கேன். நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நல்லா சீக்கிரம் வெந்துடும். இது நான் காலையில் பாப்பாவுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும். காய்கறி வேகிற டைம் எல்லாமே எது பண்ணிங்கனாலுமே சீக்கிரமாக எல்லாமே ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. நம்ம குக்கரில் தான் வைக்கிறோம். பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பெரிய பச்சை மிளகாயாக ஒரு 3 எடுத்திருக்கேன். இது ரொம்ப பெருசாக இருக்கிறது, ரொம்ப காரமும் இருக்காது, அதனால் 3 போட்டிருக்கேன் நான். தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா குட்டிக்குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டோன்னே சீக்கிரமே நம்மளுக்கு வதங்கிடும், ரொம்ப டைம் எடுக்காது. இஞ்சி பூண்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லாவே நிறைய போடும்போது அது நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதில் புதினா கொத்தமல்லி நல்லா அலசிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிரேவியை பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா தான் நம்ம டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதிலையே நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்க்கும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கான மசாலா ஐட்டம் எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம அந்த தயிர் கெட்டியாக இருக்கிறனால சீக்கிரம் அது மெர்ஜ் ஆகணும். அது நல்லா பண்ணதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கனால அது வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா கறிப்பொடி, அந்த பொடி தான் நான் போட்டிருக்கேன். அது சூப்பராக இருக்கும். இதில் மீல் மேக்கர் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாகவே மீல் மேக்கர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். அதனால் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டும் அது நல்லா தான் இருக்கும். ரொம்ப அதிகமாக போயிட்டாக்க ஸ்மெல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேணாம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இது சுடுதண்ணிலாம் ஊற்றவே தேவையில்லை. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பச்சை தண்ணியிலேயே ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இது கூட நமக்கு கெட்டியாகவே இருக்காது. சுடுதண்ணி தான் ஊற்றணுன்றது அவசியமே இல்லை. நிறைய பேர் அந்த இது மாதிரி சொல்லுவாங்க. நான் எப்போவுமே பச்சை தண்ணியிலே தான் நான் போடுவேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இது நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அப்போனா 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி அளந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ 3 கப்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன். நான் இதிலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளியில் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அரிசி சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா அந்த கொதி நல்லா வந்திருக்கணும். பாருங்கள், அரிசி நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறணும். ஊறிச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உடனே போட்டு எடுக்கிறதுக்கு, ஏன்னா ஒரு விசில் தான் நம்ம வைக்க போகிறோம், டக்குன்னு வெந்துடும். நல்லா ஊறுறது மட்டும்தான் அதோட வேலையே. இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுட்டு நம்ம உப்பு காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் நமக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு சைடு மட்டும் ரொம்ப ட்ரை ஆகிடும். எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம விசில் போட்டுடலாம். நான் அதில் உப்பு காரம்னு செக் பண்ணிட்டே கரெக்டாக இருக்குது. வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் உப்பு எப்போ சேர்க்கணுன்னாக்க அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் பார்த்தோன்னா உப்பு கொஞ்சம் ஒரு தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னாக்க கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட பிரியாணி ரெடி. ரொம்பவே சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்கூலுக்கு நான் 6:50க்கு பஸ் வந்துடும் காலையில். இங்கே பெங்களூரில் 7:45க்கெலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இந்த டைமுக்கு நான் செய்யணுங்கிறதுக்காக நான் டெய்லி பாப்பாவுக்கு இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டே தான் இருப்பேன். இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் சூப்பராக இருக்குது. தயிர் பச்சடியோடு இல்லை ஒரு கிரேவியோடு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பிஸ்கட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ அவளை ரெடி பண்ணி அனுப்புகிறது தான் பாப்பாவை. இதிலே நான் என்னோடய நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்புக்கு நான் கிச்சன்லேருந்து நான் இன்னொரு
ஸ்டெப்க்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்துட்டு என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது ரொம்ப டீட்டெயிலாகவும் நீங்களும் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா நிறைய கிச்சன்லேயே இருக்கிறனால நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தான். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அது என்னங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான லன்ச் பாக்ஸில் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. இப்போ நான் வந்து பேக் பண்ணிவிட்டு ஸ்கூல் கிளம்ப வேண்டியதான். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு திவ்யாஸ் டேஸ்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.